வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி இந்த கொசு பிடிக்கிற மிஷினை ரிப்பேர் பண்ண போகிறோம். என்ன ஃபால்ட்டுனா இதில் எல்இடி பல்பு சரியாக எரியல. அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் எரியல எல்இடி. எரியலைன்னா சரியாக எரியல, மங்கலாக எரியுது. அதுதான் இப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். மொத்தம் 5 எல்இடி இருக்குது. அந்த 5 எல்இடியும் எடுத்துகிட்டு புதுசாக நம்ம போட போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்த்துருவோம். வழக்கம் போல் அதில் 3 ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டிக்கிறேன். கழட்டி பார்த்தாக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டு, மேலே வந்து ஒரு டிசி பூஸ்டரு. இது 5 வோல்ட்டுலேருந்து 24 வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுக்கறது. நம்ம மொபைல் சார்ஜரில் யூஸ் பண்ணுறது தான். தூசியாக இருக்குது, தொடச்சிக்கிறேன். இப்போ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கிறேன், எல்இடி பல்போடு எவ்வளோ வோல்ட் வருதுன்ட்டு. 3 வோல்ட் சரியாக தான் வருது, 3.17. ஸோ லைட்டு நல்லா இல்லை. பவர் சப்ளைலாம் கரெக்டாக தான் வருது. ஸோ நம்ம சால்ட்ரிங் அயனை எடுத்துப்போம். கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன், அப்போ தான் நல்லா சால்ட்ரிங் ஒட்டும். இப்போ வந்து டீசால்ட்ரிங் பண்ணிடலாம். ஏற்கனவே இருக்கிற எல்இடி பல்பை கீழே எல்இடி பல்பை பிடிச்சி இழுத்துக்கிட்டே மேலே டீசால்ட்ரிங் பண்ணிங்கன்னா பிடிங்கின்னு வந்துடும், வழுக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி எல்லா லைட்டையும் நம்ம டீசால்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், மொத்தம் 5 எல்இடி பல்பு எடுத்துட்டாச்சு. இப்போ மேலே 2 போர்டு இருக்குது, 2 நட்டு இருக்குது. அந்த நட்டு கழட்டினா தான் இந்த போர்டு வெளியே வரும். அப்போ தான் நம்ம எல்இடி பல்பை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த 2 நட்டையும் கழட்டிடுறேன். இந்த மாதிரி மார்க்கிங் போட்டுக்கிறேன், ஏன்னா திருப்பி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஐடியாலாம் பார்த்திங்கன்னா மோட்ரு கழட்டும் போது, சில கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் கழட்டும் போது மார்க்கிங் பண்ணிக்கிறது அவசியம். சரி, நம்ம போர்டு கழட்டியாச்சு. இந்த போர்டில் இருக்கிற கொஞ்சம் பிசுறெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சால்ட்ரிங் கன்னை வச்சு உருக்கி எடுத்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு எல்இடி பல்பு போட்டாச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக போட்டுக்குங்க. ஒரு பக்கம் வளைச்சி விட்டுக்குங்க, ஸோ அப்போ ஆடாமல் இருக்கும். அதே மாதிரி 2வது எல்இடி பல்பையும் இன்சர்ட் பண்ணி வளைச்சி விட்டுடலாம். இது 2வது. மூணாவது எல்இடி பல்பையும் நம்ம மாட்டியாச்சு. வழக்கம் போல் மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விட்றது எல்லாமே நியூட்ரலு. 4வது. 5வது எல்இடி, அதையும் நியூட்ரலில் மடக்கி விட்டுக்கலாம். இப்போ நியூட்ரல்லாம் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம். போல் வச்சு அமுக்கி விட்டுட்டு நம்ம கழட்டின 2 போல்டையும் டைட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நான் சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா லிக்விட் ஃப்ளெக்ஸ் இல்லை, இருக்கிறது தான். 5 இடத்துலையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சால்ட்ரிங் நல்லா ஒட்டும். வழக்கம் போல் நம்ம சால்ட்ரிங் வச்சிடுறேன். சால்ட்ரிங் வச்சு முடிச்சாச்சு. நம்ம லைட் எரியுதான்னு பார்த்துக்குவோம். நல்லாவே பிரகாசமாக எரியுது. ஃபஸ்ட்டு பார்த்த விட இது நல்லாவே எரியுது. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற அந்த எல்இடி நீட்டி இருக்கிற லெக்கெல்லாம் கட் பண்ணிடலாம், தேவையில்லை நம்மளுக்கு. வழக்கம் போல் இந்த கப்பை போட்டு மூடி ஸ்க்ரூ வச்சு பண்ணிடுறேன். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. பின்னாடி இருக்கிற கேப்பையும் போட்டுடலாம். நான் போட்டு காமிக்கிறேன்.
நைட்டில் எப்படி எரியுதுன்னு பாருங்கள். 2 லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இருட்டில் பாருங்கள் நல்லா பிரைட்டாக எரியுது. ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கலாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னே எரியுது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.